அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான லக்ஸுரியஸ் 4 பிஹெச்கே வில்லா பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு எல்லாமே பெருசாக வேணும், இருக்கிற ஒவ்வொரு பெட்ரூமும் பெருசாக வேணும், ஹாலு பெருசாக வேணும், கிச்சன் பெருசாக வேணும், அந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபிட் ஆகும். இது வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. கிட்டத்தட்ட கீழே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் நிறுத்தலாம், சின்ன காராக இருந்தால் 5 கார் கூட நிறுத்தலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, ஸ்டேர் கேஸும் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கு. அந்த மாதிரி சூப்பர்வான 4 பிஹெச்கே வில்லாவை பற்றி பார்க்க போகிறோம். மொத்த பில்டப் ஏரியாவே 3500 ஸ்கொயர் ஃபீட்டு. நிறைய பேர் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உடனே கால் பண்ணி கேட்குறீங்க. நம்ம ஒரு வீட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடும்போது இன்டெப்த்தாக எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக காட்டி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஆனால் அது எல்லாத்தையும் பார்க்காம கால் பண்ணுறீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த வீடியோவிலேருந்து ஸ்பெசிஃபிகேஷன்னு தனியாக ஒரு சாப்டராக வச்சு அதை முதல்ல காட்டிடுறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது ஓகேன்னா அதுக்கு அடுத்து ஹோம் டூராக நம்ம வழக்கமாக பார்க்குற நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த வீட்டில் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெளிவாக காட்டுறேன். சரிங்களா? சரி, வாங்க முதல்ல வீட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்களா? உங்க கனவுல வர்ற மாதிரி வீடுகளும் பிளாட்டுகளும் அதுவும் அஃபோர்டபிள் ட்ரூ வேல்யூ பிரைஸ்ல இப்போ நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்க இன்னும் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா இப்பவே உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி உடனே அமையும். நம்பிக்கையான ப்ராப்பர்ட்டி டீலர்னா அது டிவிபி தான்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1380 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது மாதிரி பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். ஏன்னா இது G+2 சரிங்களா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கு. ஸோ 3500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா இருக்குது. அடுத்து இதோடைய லேண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 அடிக்கு 60 அடி, 23 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து. ரோடு வித்துன்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. அடுத்து இதில் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 4+ ஸ்பேசியஸ் கவர்டு கார் பார்க்கிங்கு. ஏன் இது 4+ ஸ்பேசியஸ் கவர்டு கார் பார்க்கிங்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3/4 இடத்துக்கு மேலே உள்ள ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். 4 இல்லை, சின்ன காராக இருந்தால் 5 கார் கூட இதில் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். அதனால தான் இதை வந்து 4+ ஸ்பேஷியஸ் கவர்டு கார் பார்க்கிங்னு சொல்கிறோம். அடுத்து பவர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி பவர் கனெக்ஷன் இந்த வீட்டில் வந்துடும். லிவிங் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லார்ஜ் ஹால்ஸ் இருக்குது. பெரிய ஹால், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் இருக்குது. நான் அடுத்து உங்களுக்கு ஹோம் டூரில் எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே பெருசாக இருக்கும். அதுதான் 2 லார்ஜ் ஹால்ஸ்னு சொல்லியிருக்கோம். பெட்ரூம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பெட்ரூமு, 4மே மாஸ்டர் பெட்ரூம் சைஸு. எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மாடரேட் பெட்ரூம் சைஸோ இல்லை ஸ்மால் பெட்ரூமோ கிடையாது. எல்லாமே இருக்கிற 4 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸு. அதனால் 4மே மாஸ்டர் பெட்ரூம் தான் இதில். அடுத்து கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுமே லார்ஜ் கிச்சன் தான், சின்ன கிச்சன் கிடையாது, லார்ஜ் கிச்சன். அது நான் அடுத்து உங்களுக்கு ஹோம் டூரில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணி வச்சுருக்கு. எல்லாமே இருக்கும். உள்ளே வந்து எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கிச்சனு. வாஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பாத்ரூம், டாய்லெட் பாத்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இருக்குது. 4 பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? 4 பெட்ரூமில் உங்களுக்கு 4 அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும். அதுக்கு போக வந்து உங்களுக்கு டெரஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ டெரஸில் நீங்கள் ஏதோ ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் கூட அங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பாத்ரூம் செட்டப் டெரஸ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் 5 பாத்ரூம்ஸ் மொத்தம் இருக்குது இதில். அடுத்து இதில் அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்லேயே போய்க்கலாம். லிஃப்ட் முன்னாடியே ஸ்டேர் கேஸும் இருக்குது. ஸ்டேர் கேஸுமே நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டேர் கேஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. ஃபால் சீலிங் எல்லா ஏரியாலையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் பண்ணாத ஏரியாவே கிடையாது. எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் இருக்கும், வித் எல்இடி லைட்டிங்கோடு இருக்கும். அடுத்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போர்வெல்லும் இருக்குது. ப்ளஸ் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் வந்துடும். ஸோ அது எல்லாமே இருக்குது.
பவர் பேக்கப்புக்கான ப்ரொவிஷனுமே வந்து ஒயரிங் செட்டப் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு பவர் இன்வெர்ட்டரோ சோலாரோ எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பேக்கப்புக்கான ப்ரொவிஷன் ஆல்ரெடி இருக்குது. அடுத்து டோர்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டீ குட், மெயின் டோர்லாம் உங்களுக்கு டீ குட்டில் தான் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ரிச்சாக ஸ்ட்ராங்கான டோர்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான டோர்ஸ் இருக்குது. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸு. இப்போ எல்லா வீட்லேயுமே யூபிவிசி தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸ் தான் உங்களுக்கு இந்த வீட்லேயும் வருது. அடுத்து எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸு, வார்ட்ரோப்பெல்லாம் வந்துடும். 2 ஹால்லையுமே வந்து உங்களுக்கு டிவிக்கான அந்த டிவி கேசிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம வீடியோவில் ஹோம் டூர் போகலாம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ இந்த வீடு நம்ம இன்னும் டவுட் பார்க்கலாம். நல்ல பெரிய கேட்டு, சூப்பர்வான ஃப்ரண்ட் எலிவேஷனோட 2 பால்கனியோட, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல பெரிய பால்கனி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பால்கனியோட, சூப்பர்வான ஸ்டைலிஷான எலிவேஷனோட பெரிய கேட்டோட உங்களுக்கு கேட்லேயும் 2 கேட் ஆப்ஷன், அதாவது கார் பார்க்கிங்க்கான பெரிய கேட் தனியாக, மேனுவல் என்ட்ரிக்கான ஒரு சின்ன கேட்டு ப்ரொவிஷனும் கொடுத்து சூப்பர்வாக டூயல் கேட்டு போட்டு அருமையான ஒரு எலிவேஷன் அண்ட் என்ட்ரன்ஸோடு இருக்கும். உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேஷியஸாக ரொம்ப பெருசாக, இது 1360 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டியிருக்குன்னு ஆல்ரெடி ஸ்பெசிஃபிகேஷனில் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் பெரிய கார் பார்க்கிங். கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேர்கேஸுக்கான ஒரு ரூமும், ஸ்டேர்கேஸ் அண்டு லிஃப்ட்டுக்கான ஒரு ரூமும், அப்படியே அட்ஜஸ்டண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அது போக இந்த 1360 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மீதி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து ஸ்டில்ட் +2ன்னு கட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் கட்டியிருக்கோம். பட் இது அப்பார்ட்மெண்ட் இல்லை, இது வீடு, இண்டிவிஜுவல் வீடு, வில்லா, லக்ஸுரியஸ் வீடு. சரிங்களா? சரி, ஸோ ஒரு கார் பார்க்கிங்கில் நீங்கள் தாராளமாக நான் முதலே சொன்ன மாதிரி 4 கார் நிறுத்தலாம். சின்ன காராக இருந்தால் 5 கார் கூட நிறுத்தலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு, ப்ளஸ் வந்து ஒரு பெரிய பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. அதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. அதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸுக்கான அந்த ஹெட்ரூம் இருக்கும். அதுலேயே உள்ள லிஃப்ட்டும் இருக்குது. சரிங்களா? அப்படியே வந்து நீங்கள் லிஃப்ட்லேயோ இல்லை ஸ்டேர் கேஸஸ்லையோ ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா மேசிவான ஒரு பெரிய ஹாலு, டிவி கேசிங்கு, ஃபால் சீலிங்குன்னு எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் அழகாக தரமாக பண்ணி வச்சுருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியான இன்டீரியர்ஸோட ஒரு மேசிவ் ஹாலுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா 2 பக்கமும் 2 டீம் வச்சு தாராளமாக கபடியே ஆடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம். அந்த அளவுக்கு பெரிய ஹாலு. எனக்கு எல்லாமே பெருசாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அது மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பெட்ரூம். இதில் மாஸ்டர் பெட்ரூம் எதுலாம் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பெட்ரூமே 4 பெட்ரூமே பெருசாக தான் இருக்கும், எதுவுமே வந்து சின்னதாக இருக்காது. அதனால் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற எல்லாருமே வந்து மாஸ்டர் பெட்ரூம், எதை வேணால் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பெரிய பெட்ரூம்ஸ். ஸோ பெட்ரூம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்டீரியரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பக்காவாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோவோட, பெரிய டோரோட, கிளாஸ் விண்டோவோட உங்களுக்கு ஒரு நல்ல கிளாஸ் இது போட்டு சைடு ரைல்ஸ் போட்ட ஒரு போர்ட்டிகோவும் ஒரு பால்கனியும் கிடச்சிடும். ஒரு சூப்பரான பால்கனி இருக்கும், ரோடு ஃபேஸிங்கில் அருமையான ஒரு பால்கனியும் இந்த பெட்ரூமில் வந்துடும். இந்த ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு மேசிவ் கிச்சனு, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு சமைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன். அந்த அளவுக்கு பெரிய கிச்சன், ஃபுல் மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லா ரேக்கு, வெசல்ஸ் வைக்கிறதுலேருந்து, டம்ப்ளர் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து மாடுலர் கிச்சன் செட்டப் வந்து அவ்வளோ சூப்பராக தெளிவாக பண்ணி வச்சுருக்குறோம். அது மாதிரி கப்போர்டு ஒர்க்கு, நீங்கள் கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கிச்சனில் தாராளமாக 10 பேர் 15 பேர் இல்லை, ஒரு 20 பேர் 2 மாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரியான கிராசரி ஸ்டோர் பண்ணதுனால அந்த கிச்சனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மேசிவாக இருக்கும். சூப்பரான ஒரு கிச்சனு. இங்கே கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு ரூம் இருக்குது. அதை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறதா, பூஜை ரூமாக யூஸ் பண்ணுறதா, இல்லை வேறு ஏதாவது வாஷ்ரூமாக யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூமும், ஒரு சின்ன ரூமும் கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட செட்டப்பு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் சைடு ரைல்ஸ் போட்டு சூப்பரான ஸ்டேர்கேஸ் செட்டப்பு. அதில் அப்படியே லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. சரிங்களா? லிஃப்ட்டு இன்ஸ்டால்டு, ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட். சரிங்களா? ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, அப்படியே இப்போது நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா கீழே எப்படி பார்த்தோமோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி மேசிவான ஹாலு, அங்கேயும் டிவி கேசிங்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம்,
ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் அகெயின் அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரியே வந்து உங்களுக்கு ரோட் வியூ பால்கனியோட பெரிய சைஸ் டோரோட, பால்கனிக்கு பெரிய சைஸு கிளாஸ் டோரோட சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளோட எல்லா செட்டப்பும் இன்டீரியரும் வந்து ரொம்ப அழகாக டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்கும். எல்லா ரூம்லேயுமே ஃபால் சீலிங் இருக்கும். எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியா ரைட் சைடில் இருக்கிறது எப்படி கீழே இருந்தோ அதே மாதிரி ஒரு பெட்ரூம். அது மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல பெரிய சைஸில் கீழே கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டையும் சேர்த்த மாதிரி பெரிய சைஸில் இந்த பெட்ரூம். மேலே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதுவும் நல்லா பெருசாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்கில் ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போது செகண்ட் ஃப்ளோரில் ரோட் சைடில் ஒரு பெட்ரூம் அண்டு உள்பக்கமாக இன்னொரு பெட்ரூம், அதுவும் நல்லா பெருசாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரைக்கும், கப்போர்டு வரைக்கும் எல்லாமே இன்டீரியர் ஃபினிஷ்டாக இருக்குது, லிஃப்டோடு இருக்குது. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் டெரஸ் ஹெட்ரூம் அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹெட்ரூமு. ஸோ மேலே ஹெட்ரூமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து நீங்கள் இந்த வாஷிங் மிஷின்லாம் சிலர் ஹெட்ரூமில் மேலே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொவிஷனும் அதில் இருக்குது. அப்படியே டெரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா டெரஸில் உங்களுக்கு இந்த லிஃப்ட் இருக்குது இல்லைங்களா, லிஃப்ட்டுடைய மோட்டார் ரூம் தனியாக மேலே இருக்கும். சில பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு கேபின் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. அதுக்கு தெளிவாக ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னா கூட அழகாக ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் வந்து நின்று இன்ஜினியர்ஸ் வந்து நின்று அவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல சூப்பர்வான ஒரு ரூமு, அழகாக டோருகள்லாம் போட்டு பக்காவாக லிஃப்ட்டுடைய மோட்டார் ரூம் இருக்குது. அதுக்கு அப்படியே பக்கத்தில் அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் செட்டப்பும் டெரஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ டெரஸில் இருக்கிறதையும் சேர்த்திங்கன்னா 5 வாஷ்ரூம்ஸ் இருக்குது. 5 டாய்லெட் பாத்ரூம் வந்து இந்த வீட்டில் இருக்குது. 4 பெட்ரூம் இருக்குது, 2 பெரிய ஹால் இருக்குது, ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. ஸ்டேர் கேஸ்லேருந்து உங்களுக்கு லிஃப்ட்லேருந்து எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். எதுவுமே கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகாது. அரை கிரவுண்டில் வீடு கட்டினாலே அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக G+2 கட்டும்போது வந்து ஒவ்வொரு ரூமையும் ஸ்பேசியஸாக கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது இது அதை விடவும் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்குது. 1360 ஸ்கொயர் ஃபீட், அரை கிரவுண்டுக்கு மேலேயும் இன்னொரு 160 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி ஃப்ரண்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 23 அடி இருக்குது. யூஸ்வலாக இந்த சைஸ் வீட்டில் பார்க்கும்போது 20 அடி தான் இருக்கும், சில இடங்களில் 18 அடி கூட இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 23 அடி இருக்குது. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு ஃப்ளோரிங்லேருந்து எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து இன்டீரியர் ஒர்க்கு வுட் ஒர்க்லேருந்து எல்லா விஷயமுமே குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு லக்ஸூரியஸான இண்டிவிஜுவல் வில்லா வாங்கினோம்னா இந்த அளவுக்கு ஒரு 3 கோடி 3.5 கோடி உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். லோன் பண்ணுறதா இருந்தாலும் 80% வரைக்கும் இதுக்கு லோன் பண்ணலாம். எல்லா அப்ரூவல்ஸும் இருக்குது, தெளிவான டாக்குமெண்டேஷனோடு இருக்குது. 30 அடி வைட் ரோட்டில் இருக்குது, சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சூப்பரான ஆப்ஷன் கிருஷ்ணா நகரில் இருக்குது. கிருஷ்ணா நகர் பற்றி நம்ம கிருஷ்ணா நகரில் அடிக்கடி வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ போட்டவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணா நகருங்கிறது வலசரவாக்கத்துக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் மதுரை வயலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரிச் லேஅவுட்டு தான் கிருஷ்ணா நகருங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஏரியாவில் இந்த வீடு இருக்குது. இந்த பட்ஜெட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸான வீடு வாங்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் கால் பண்ணிவிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நேரில் பார்த்துட்டு ப்ரைஸில் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். 3.25 கோடி கோட் பண்ணியிருக்கிறோம். 3,25,00,000. நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் எத்தனை நாளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்ற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பேசணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் என்ன நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸில் முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக வாங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும் நாடனே, இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாலே